கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன். சிவா, திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கம். நமது கொங்கு நாட்டிலே மிக பிரபலமான சிவஸ்தலங்களில் ஒன்று அவனாசி திருக்கோயில். அந்த திருக்கோயிலின் கும்பாபிஷேக வேலைகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதற்காக நமது தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காக நேரடியாக சென்று செய்தி சேகரிக்க சென்றோம். நமது தவத்திரு சிரவை ஆதீனம் குமர குருபர சுவாமிகள் அவர்களை பேட்டி கண்டு பிறகு அவருடன் சென்று கோவிலிலே உள்ள நிகழ்வுகளை நாம் அனைவரும் பார்ப்போம். இது ஆன்மீகமாக மன அமைதியுடன் நடத்தப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேள்வி. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும் அல்லவா? அதனால தான் கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு நாம் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் கொஞ்ச நேரம் கழிச்சாவது போய் நம்ம தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு எடுத்து போடலாம்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தான் முன்னாடி போகணும்னு நினச்சா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? இதையே மனதளவில் எடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச பணியை தன்னார்வமாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் செய்கிறதுனால தான் இப்படி சிறப்பாக பண்ண முடியும். எல்லாம் அந்த சிவன் பார்த்து கொள்ளுவார். நல்லபடியாக இந்த நிகழ்வு நடக்க அந்த ஈசனை கிருணாம்பிகை அம்மனை அவனாசியப்பரை வணங்குகிறோம். செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தனடியார் குமடியேன் பெருநம்பி குலச்சிறைத்த நடியார் குமடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார் குமடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார் குமடியேன் ஒலி புனல் சுர் சாத்தமங்கை நீலன கற்கடியேன் அருநம்பி நமி நந்தி அடியார் குமடியேன் ஆரோரன் ஆரோரில் அம்மானு காலே. கொங்கு 7 திருத்தலங்களிலே முதன்மையானதாக போற்றப்படுவது திருப்பொற்குடியூர் அவிநாசி என்று சொல்லப்படுகின்ற அவனாசியப்பர் திருக்கோயில். அருள்மிகு கருணாம்பிகை அம்மன் உடனுரை அவனாசியப்பர் பெருமான் இங்கு எழுந்தருளி வேண்டுவதற்கு வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்வது போல வேண்டியவருக்கெல்லாம் வேண்டிய நல்லது வழங்குகின்ற பெருமானாக இருக்கின்றார். காசியினை வாசி அவிநாசி என்று சொல்லுவார்கள். காசி திருத்தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து இங்கு இருக்கின்ற இறைவனை வழிபாடு செய்தால் அந்த காசிக்கு சென்று வணங்கிய பேர் கிடைக்கும். அப்படி பல்வேறு சிறப்புகள் உரிய இந்த திருத்தலம் ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் என்பது பலரும் அறிந்த ஒன்றாகும்.
என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே, அடிய பாதனே அம்ப மிக விரிவான திருப்பணிகளை அரங்காவலர் குழுவை சார்ந்தவர்கள் மிக விரிவாக செய்திருக்கின்றார். குறிப்பாக முழுவதும் எல்லா விமானங்களுக்கும் வண்ணங்கள் தீட்டி இருக்கின்றார்கள். புதுச்சுற்றிலே இருக்கின்ற தளங்கள் எல்லாம் புதிய கற்களை எல்லாம் பாவித்திருக்கின்றார்கள். புதிய கல் மண்டபங்களை எல்லாம் சுற்று மண்டபங்களை அமைத்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு திருப்பணிகள் எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் அமைந்து கொடிமரமானது தங்க கொடிமரமாக மாற்றி அமைத்திருக்கின்றார். இப்படி பெரும் சைவ அடியார்களும் நன்கொடையாளர்கள் மூலமாக திருப்பணிகள் எல்லாம் விரிவாக நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே பல்வேறு சிறப்புகளுக்கெல்லாம் உரியதாக இருக்கின்ற இந்த ஏடலியப்பர் என்று போற்றப்படுகின்ற அவிநாசியப்ப பெருமானுடைய திருக்குட நீராட்டுள்ள மண்ணினில் பிறந்தார் பெரும்பயில் மதிசூடும் அண்ணலார் அடியாரமை அமர் செய்வித்தல் கண்ணினார் அவர் நல் வினா பொழிவிடுண்டார்கள் என்று சொல்வார்கள். கண் பெற்ற பயனாக உலகத்திலே தோன்றியதன் பயனாக இந்த இறைவனுடைய விழாவை கண்ணினாரை காண்பது உலகத்திலே சிறப்பு என்று சேர்க்கிறார் பெருமான் சொல்லுவார். அப்படி இந்த பெருஞ்சாந்தி பெருவிழா என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்குட நீராட்டு விழாவை அனைவரும் கண்டு கணித்து இல்லாமல் இறைவனுடைய திருவருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம்.